பிரைஸ் த லார்ட். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைய ஜீவ அப்பத்தில் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை சற்று நேரம் தியானிப்போம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்தில் எழுதப்பட்ட வசனத்தை நாம் வாசித்தோம். பாருங்க, பவுல் சொல்கிறாரு, நம்ம அந்த பவுல் சொல்கிறார், அந்த ஆரம்பத்தில், அந்த ஆதி ஆகமத்தில் 1:3 நம்ம பார்க்கும்போது வெளிச்சம் உண்டாக கடவுது என்று தேவன் சொன்னபோது இருளில் வெளிச்சம் தோன்றினது. அதுபோல பாவம் மற்றும் அறியாமையால் இருளடைந்த மனித இருதயத்திலே தேவன் ஆவிக்குரிய வெளிச்சத்தை உண்டாக்குகிறார். ஆமென். பாருங்க, இந்த வெளிச்சம் சாதாரண அறிவல்ல, கிறிஸ்துவின் மூலம் தேவனை அறியும் அறிவு. ஆமென். இயேசுவை அறியும் போது தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ ரட்சிப்பு என்பது மனித முயற்சியால் அல்ல, தேவன் இருதயத்தில் ஒளி ஊட்டுவதால் அது நிகழ்கிறது. ஆமென். ஆவிக்குரிய பாடமாக நாம் இந்த வசனத்தில் நாம் என்ன லேர்ன் பண்ணிக்கிறோன்னா, உலகத்தின் இருள் மனிதனை தேவனிடத்திலிருந்து மறைக்கலாம், ஆனால் தேவனுடைய கிருபை இருதயத்தில் பிரகாசிக்கும் போது உண்மையை அறியும் கண்கள் திறக்கப்படுகின்றன. ஆமென். பாருங்க, 2வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, இந்த மகிமையுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இதோட விளக்கம், பொக்கிஷம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தா, சுவிசேஷம், கிறிஸ்துவின் அறிவு, தேவனுடைய மகிமை. பாருங்க, மண்பாண்டங்கள் என்பது பலவீனமான மனிதர்களை குறிக்கிறது. அப்போ பழங்காலத்தில் மண்பாண்டங்கள் ஒரு விலை மலிவான, ஒரு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு மலிவான ஒரு பாத்திரம் தான் அந்த மண்பாண்டங்கள். பாருங்கள், அது எளிதில் உடையக்கூடியவை. அதுபோல் தேவனுடைய ஊழியக்காரர்கள் பலவீனங்களும் குறைகளும் உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆமென். அப்போ ஆனால் இந்த பலவீனமான பாத்திரத்துக்குள்ளே தான் தேவன் தமது விலை உயர்ந்த பொக்கிஷத்தை வைக்கிறார். ஆமென். அப்போ மகிமை மனிதருக்குள் செல்லாமல் தேவனுக்கே செல்ல வேண்டும். ஆமென். ஒருபோதும் மனிதன் இந்த மண்பாண்டம் உரிமை பாராட்டக்கூடாது. குயவன்தான் மண்பாண்டத்தை ஏற்ற அவருக்கு தேவையான ஷேப்பில் உருவாக்குகிறார். அப்போ நாம் குயவன் கையில் இருக்க களிமண். அப்போ ஆண்டவர் உருவாக்குகிறார். இந்த மண்பாண்டமான நம்மளுடைய இந்த மண்பாண்டத்துக்குள்ளே விலை மதிக்க முடியாத பொக்கிஷமாகிய ஆண்டுடைய அந்த கிருபையின் வார்த்தைகளை வைத்திருக்கிறார். நாம் அநேருக்கு ஆண்டவர் அன்பை எடுத்து சொல்ல வேண்டும். சுவிசேஷம் அதான் பொக்கிஷம், விலை மதிக்க முடியாத பொக்கிஷம். அப்போ பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் அந்தளவுக்கு தன்னை தாழ்த்துகிறார். அதுபோல் நாமும் தாழ்மையில் இருப்பது கிருபை ஆண்டவர் சூழ்ந்து இருக்கும். அப்போ தாழ்மைப்படுவது மிகவும் நல்லது. நாம் நம்முடைய பலவீனங்கள் நமக்கு நம்மளால் முடியாதுங்கும்போது ஆண்டவர் துவக்கத்தை உண்டு பண்ணுகிறார். அப்போ பாருங்கள், நம்முடைய குறைகள் நடுவே தான் தேவனுடைய வல்லமை அதிகமாக வெளிப்படுகிறது. ஆமென். அப்போ தேவன் இருதயத்திலே வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிறார். கிறிஸ்துவின் மகிமை உண்மையான பொக்கிஷமாயிருக்கிறது. நாம் மண்பாண்டங்கள், பொக்கிஷம் தேவனுடையது. ஆமென். மகிமையும் வல்லமையும் தேவனுக்கே சொந்தமானது. ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே,
தேவன் தமது மகிமையுள்ள சுவிசேஷ அந்த பொக்கிஷத்தை பலவீனமான மனிதர்களாகிய நமக்குள் வைத்திருக்கிறார். இதனாலே மனிதன் அல்ல, தேவனுடைய வல்லமை மகிமைப்படுகிறது. ஆமேன். நாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் இந்த வசனத்தை மூலம் பேசி கொண்டிருக்கிறார். நாம் அநேகருக்கு நாம் ஆண்டவர் அன்பை, நாம் ருசித்த அன்பை அநேகருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஆமேன். இன்னும் எத்தனை பேர் ஆண்டவர் இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள், ஆண்டவர் அன்பை ருசிக்காமல் இருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாளர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் ருசித்த அன்பை அநேகருக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். நமக்கு கொஞ்சம்தான் பலன் இருக்குது, நம்ம எப்படி நம்ம செய்வோன்னா, கிரியை செய்கிறது தேவன். ஆவியானவருக்கு நம்ம முழுதுமாக ஒப்பு கொடுப்போம். நாம் மண்பாண்டம், குயவன் அவர். நம்மளை எப்படி வணைய வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறாரோ அவருடைய சித்தப்படி நம்மளை நடத்துவார். நாம் முற்றிலுமாக ஆண்டு சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டு நம்ம நடத்தி கொண்டதுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஜீவன் சுகம் பல நாளைக்கு தந்து வழிநடத்தி வர்ற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஒரு புதிய நாளைக்குள் எங்களை அடைத்தி கொண்டு வந்திருக்கிற நன்றி தகப்பனே. இந்த 2026 வருஷத்தின் 6வது மாதமாகிய ஜூன் மாதத்தின் அண்டர் 5ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, கொடான குடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த ஒரு புதிய நாளைக்காய் நன்றி. இந்த நாளை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் தந்தீர், பலன் தந்தீர், சுகம் தந்தீர். நன்றி தகப்பனே. எங்களை கொண்டு நீ என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், முடி சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா. எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. நாங்கள் சிறுகணும், நீங்கள் பெருகணும் ஆண்டவரே. அப்பா, முடி சுவிசேஷத்தின் ஒளியாகிய அந்த மகிமையின் ஒளி ஆண்டவரே அநேகருக்கு எங்களுக்குள்ளே சுடர் ஒளி பிரகாசமாக சுடர்விட்டு எழுகிற அந்த சுவிசேஷத்தின் ஒளி அநேகருக்கு அந்த ஒளியை நாங்கள் ஆண்டவரை பரப்பும்படியாக, அநேகருக்கு அந்த ஒளியை கடத்தி விடும்படியாக ஆண்டவரே எங்களை இந்த மண் பாண்டமாகிய எங்களுக்குள்ளே மகிமையான உம்முடைய கிருபை வைத்திருக்கிறப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. குயவனே, நீர் எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், முடி சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீர் அபரிவிதமாக ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் சொந்த பந்தங்கள், குடும்பங்கள், உற்ற உறவினர்கள், இணைஜன பந்துக்கள் ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு கொடுத்த வேலைக்காக, வேலை ஸ்தலத்தில் அப்பா எங்களோட கூட ஒர்க் பண்ணிக்கிற ஒவ்வொருக்காக எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, பாதுகாத்துக்கணும், வழி நடத்துங்க. எங்களை கொண்டு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறோ உங்களுடைய சித்தம் மாத்திரம் எங்கள் வாழ்க்கை நிறைவேறட்டும். எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும். இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. நாமம் ஒன்றே மகிமைப்பட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் த லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.